மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்றும் திமுகவை ஆதரிப்பதாகவும் அறிவித்துள்ளார் கமல்ஹாசன். தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கையும் ஏற்புடையதாக இல்லை என விளக்கம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேச நன்மைக்காக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தோம். கூட்டணியின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தோம். அதன் விளைவாக மக்கள் நீதி மய்யத்தின் குரல் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் ஒலித்தது. அன்று முதல் இன்று வரை நம்முடைய தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் கூட்டணி தர்மத்தை பேணி வருகிறோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2 கட்டமாக நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் திமுக பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்களும் அன்போடும் மரியாதையோடும் நட்புணர்வோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை பதிவு செய்யத்தான் வேண்டும். இன்றிருக்கும் இக்கட்டான அரசியல் சூழலில் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கும் தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் மக்கள் நீதி மய்யத்தின் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை. அவர்களது தரப்பில் அதற்கான நியாயம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என மதவாத சக்திகள் சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பே முதன்மையானது, நியாயமானதும் கூட. ஆனால் பேட்டரி டார்ச் சின்னத்துடனான மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களின் பிணைப்பு உணர்வு பூர்வமானது. ஏனெனில் பேட்டரி டார்ச் என்பது எங்களுக்கு வெறும் சின்னம் அல்ல, அது எங்களின் அடையாளம். கடந்த 9 ஆண்டுகளாக எந்த ஆதாயமும் இன்றி என்னோடு பயணிக்கும் என் தொண்டர்களின் உணர்வுகளை என்னால் புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு தமிழ் மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் ஒரு நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகமல்ல, கடமை, சுயநலமல்ல, பொறுமை. தேர்தல் அரசியலில் யாருமே இப்படி செய்ததில்லையே என்று கேட்பீர்களானால், ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தின் விதை நான் போட்டது என்று பணிவோடு சொல்வேன். முதலமைச்சர் அன்போடு அளிப்பதை பெருமையோடு மறுப்பதும் அன்பின் வடிவமே. தங்கள் குடும்பத்துக்காக எத்தனையோ பேர் தன் வீட்டை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு எண்ணற்ற தியாகங்களை செய்கிறார்கள். தமிழ்நாடுதான் என் குடும்பம். நான் சீட்டுகளை விட்டு கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு திராவிட மாடல் 2.0 அரசு அமைவது இன்றைய தேவை. இது வெறும் ஆட்சி மட்டுமல்ல, காந்தி, பெரியார், அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நீதி பரிபாலனம். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும் திமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்கிற முடிவை திறந்த மனதுடன் தெளிந்த உள்ளத்துடன் அறிவிக்கிறோம். என்னையும் என் அரசியலையும் புரிந்து கொண்டு எந்த சுயநலமும் இன்றி 9 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து பயணிக்கும் மக்கள் நீதி மய்யத்தின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநலமற்ற அரசியலுக்கு ஆகச்சிறந்த முன்னுதாரணங்கள். இந்த முடிவு உங்கள் உணர்வுக்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் நான் செலுத்தும் மரியாதை. அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அதுவே இறுதி என்று ஆகாது. அரசியலில் முற்றுப்புள்ளி என்பதும் கிடையாது. மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான நமது போராட்டம் எப்போதும் போல் தீரத்துடன் தொடரும். மிக விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு நாம் சந்தித்து வாழ்த்துவோம் எனும் நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. நாளை நமதே என தெரிவித்துள்ளார்.